வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அப்படியே விஜய் பக்கம், அதாவது தாவேகா பக்கம் அப்படி போனாங்க. இதில் ரொம்ப நியாயமான மனிதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறது யார் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை ரொம்ப நியாயமானவர்கள். அவர் கரெக்டாக பேசுவாங்க, அவர்கள் பேசுவதில் தவறு இருக்காது, வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியை பார்த்தோன்னா எனக்கு ஆமாம் கரெக்டு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்றைக்குமே நடுநிலையாக பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பது நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு. அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. அதனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். பார்த்தீங்களா என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக கோடிக்கணக்கான ரூபாய்களை விலை பேசி அந்த எம்எல்ஏக்களை வாங்க முயற்சி செய்தார்கள் அப்படின்னு அண்ணன் சண்முகம் அவர்கள் சொல்கிறார். பண்பட்ட ஒரு மனிதர் சண்முகம் அவர்கள் பேசுகிறவர் தெளிவாக பேசுவார், ரொம்ப தெளிவாக பேசுவார். என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்கட்சி மேலே ஒரு குற்றம் சாட்டி அந்த குற்றத்தை நிரூபிக்காமலே இன்றைக்கி தான் உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தான் ஒருத்தரை வச்சுருக்காங்க. அவரும் திமுக உறுப்பினர் அல்ல, அவர் திமுகவுக்கு ஆதரவாளர் கூட கிடையாது. அவர் தாவேகா இந்த தேர்தலில் வெல்லும் என கணித்தவர், தீவிர அண்ணாமலை ஆதரவாளர். இவரை கைது பண்ணி உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஒருத்தர் அரெஸ்ட் ஆகியிருக்கார், அவர் ஒரு யூடியூபர். அவர் போய் பேசினார் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ காவல்துறை ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாதுல்ல, காவல்துறை கைது பண்ணலாம், ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேண்டியது யார்? நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு என்ன வேணும்? ஆதாரம் வேண்டும். சாட்சி மட்டும் போதாது, சாட்சிகளின் அடிப்படையில் எந்த தீர்ப்பும் சொல்ல மாட்டாங்க. சாட்சிகளின் அடிப்படையில் ஆதாரத்துடன் இருக்கும் குற்றச்சாட்டு மட்டும்தான் அங்கே செல்லுபடியாகும். அப்போது எந்தவித ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை யார் வேணாலும் ஒருத்தர் மேலே பழி சுமத்தலாம். அப்படின்னா இந்த நாட்டில் யாருமே இங்கே வெளியே இருக்க முடியாது, எல்லாரும் உள்ளே இருக்கணும், இல்லைனா கோர்ட்டில் போய் கேஸை வாதாடிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போது நியாயப்படி பேசும் நீங்கள், இத்தனை தொழிலாளர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. அன்னைக்கெல்லாம் குரல் கொடுக்காத சண்முகம் அவர்கள் ஒரு காரணத்தை தேடுறார். எல்லாரும் அதிமுக கூட சேர பார்த்தது, அது பார்த்தது, இது பார்த்ததுன்னு சொல்லி இந்த காரணங்கள் புளித்து போனதுனால இன்றைக்கி இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அவர் சொல்கிறார்ல, கம்யூனிஸ்ட்டுகள் என்றைக்கு வித்தியாசமானவங்க, அவங்க எங்கே ஜெயிக்குதோ அந்த பக்கம் போய் சேர மாட்டாங்க அப்படின்னு ஒரு நியாயத்தை கற்பிச்சார்ல, அந்த நியாயத்துக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறார். இப்போ அதிமுகலேருந்து ஜெயிச்சு ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வராங்கல்ல, அவங்கெல்லாம் வரலாமா? வேறு கட்சியிலிருந்து மாறி வருவது சகஜம் சார். வேறு கட்சியிலேருந்து இது வரைக்கும் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு சேர்ந்ததில்லை. அப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லும்போது அதை சரியாக சொல்லணும். நாட்கள் கணக்கு தான் ஆகுது, மாதக்கணக்கு கிடையாது, வருஷக்கணக்கு கிடையாது. உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு ஆளுங்கட்சியில் போய் சேர்றது இது வரைக்கும் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? இதை சகஜம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எந்த வகையில் நியாயமானவர்? கம்யூனிஸ்டுகளுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குங்க, அந்த நல்ல பேரை கெடுக்கிறதுக்குன்னு வந்தவர் தான் இந்த சண்முகம் அவர்கள். இவர் பேச்செல்லாம் மாறி மாறி பேசுறது. ஒரு நேரத்தில் என்ன சொல்லுவார், ஆமாங்க நான் ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம்
அப்படிம்பாரு. கூட்டணிக்கு தாவேகா கூட்டணி ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு தான், முறைப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அப்படிம்பாரு. அப்புறம் என்ன சொல்வார், நாங்கள் யாரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் முடிவை நாங்கள் எடுப்போன்னுவார். மாற்றி மாற்றி பேசுறார். ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்க்க மாட்டோம், மக்கள் பக்கம் தான் இருப்போம்னு சொல்றீங்கல்ல. மக்கள் நம்பி ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. சட்டமன்றத்திற்குள்ள கூட போகாம இவங்க தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இவர்கள் வந்து தாவேக்காவில் இணைவாங்களாம். இது வந்து நியாயமா? யாரோ ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியது குற்றச்சாட்டு. அவரே சொல்றாரு, இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படின்னு அவரே சொல்றாரு. இன்னும் குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கல, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளா என்பது நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறத அவர் வாயாலே ஒத்துக்கிறார். தண்டனை வாங்கி தந்ததுக்கு பிறகு நான் அதில் கருத்து சொல்கிறேன் என்று நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நியாயமானவர். குற்றச்சாட்டை நிரூபிக்காமல் ஒரு குற்றத்தை குற்றம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்ங்கிறத சண்முகம் அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அப்படி தாவேக்கால இருந்து ஒரு 10 பேர் திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். அப்படி குதிரை பேரத்தில் திமுக ஈடுபட்டிருந்தாலும் தவறு தான், கண்டிப்பாக தவறு தான். அது திமுக செய்தாலும் சரி, அதிமுக செய்தாலும் சரி, தாவேக்கா செய்தாலும் சரி, எந்த கட்சி செய்தாலும் தவறு தான் குதிரை பேரத்தில் ஏற்பட்டது. ஆனால் ஒரு ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை பொதுமக்களில் ஒருவர் சொல்வது போல நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் மேலே அவ்வளவு மரியாதை நான் வைத்திருந்தேன். அந்த நல்ல பேரை கெடுப்பது போல் நடைபெறாமல் தயவுசெய்து ஒன்று நியாயமாக இருங்க, இல்லைன்னா பதவி விலகுங்க.